ராமராமா ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி மார்ச் மாதம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி ஏகாதசி திதி கார்த்தால 10:45 வரை, பின்பு துவாதசி. ஆயில்ய நட்சத்திரம் சாயங்காலம் 4:31 வரை, பின்பு மகா நட்சத்திரம். திருதி யோகா பத்ராகரணம். இன்னைக்கு சர்வ ஏகாதசி உபவாச நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. பூஜை செய்யும் பொழுது நாம் தவிர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன? அதாவது பூஜை பண்றச்ச நாம் எந்த பதார்த்தங்களை உபயோகம் பண்ணக்கூடாது, படுத்தக்கூடாது அப்படின்னு கேள்வி. சுத்தமான பதார்த்தத்தை தான் உபயோகப்படுத்தணும். சுத்தம் இல்லாததான சுத்தமற்றதான பதார்த்தங்களை உபயோகப்படுத்தக்கூடாது. எது சுத்தமற்ற பதார்த்தங்கள் அப்படின்னு சொன்னா அதை சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் தயாரிக்கும் முறையே தெரியல. அதுல பல அசுத்த பொருட்கள் சேர்ந்திருக்கு. அதனால பிளாஸ்டிக்கை அறவே தவிர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் தாம்பாளத்துல வச்சு நைவேத்தியம் பண்றது, பிளாஸ்டிக் பாத்திரத்துல வச்சு நைவேத்தியம் பண்றது, பிளாஸ்டிக் பாத்திரத்துல வச்சுன்னு புஷ்பத்தை போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இரும்பையும் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுது சாஸ்திரம். லோக சம்பந்தம் கூடாது. இரும்பு பாத்திரத்துல வச்சு சுவாமிக்கு பூஜை பண்றது, இரும்பை கட்டிண்டு வாட்சை கட்டின்னு பூஜை பண்றது, இரும்பு வாட்சை கட்டின்னு பூஜை பண்றது, இரும்பு சங்கிலியை போட்டுன்னு பூஜை பண்றது, இரும்பு தோடா போட்டுக்கிறது, இரும்பு வளையம் போட்டுக்கிறது, இதெல்லாம் தவறு. அப்படி இல்லாம நல்ல பித்தளையோ அல்லது வெண்கலமோ அல்லது ரஜதம் சொல்லக்கூடிய வெள்ளி பாத்திரங்களை வச்சுட்டு தான் பூஜைகள் பண்ண வேண்டும். அப்படி சுத்தமான புஷ்பங்கள். பிளாஸ்டிக் பூவை வச்சுட்டு பிளாஸ்டிக் பூவை வைக்கிறான், அதெல்லாம் ஷோகேஸில் வைக்கலாம். பூஜை பண்றதுக்கு பிளாஸ்டிக் பூவோ அல்லது பிளாஸ்டிக் அந்த கோலங்களோ, ஸ்டிக்கர் கோலமோ அல்லது அந்த பல்பு கரண்ட் பல்பை வச்சு தீபம் ஏத்துறது, இதெல்லாம் அலங்காரத்துக்கு பண்ணலாம். ஒரு இடத்த அழகுபடுத்தி காமிக்கிறதுக்கு இதெல்லாம் உபயோகப்படுத்தலாம், தவறு இல்லை. ஆனா தெய்வங்களை பூஜை பண்றதுக்கு இதை உபயோகப்படுத்துவது தவறு என்று சாஸ்திரம் சொல்றது.